ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு மாதத்திலும் வாக்குத்தத்த செய்திகளை நான் கொடுக்கிறேன். இதை கேட்டு பயனடையுங்கள். அது மட்டுமல்ல, இந்த செய்தி மட்டுமல்ல, இதோடைய கண்டினியூஷன் கூட இருக்கிறது, சிறிய செய்திகளும் இருக்கிறது. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியை நான் முதலாவது உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எரேமியா 33 அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மளை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த வருடத்திலே தேவன் அருளின வார்த்தை, நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். பெருக்கத்தின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறேன். பிப்ரவரி மாதத்திலே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை விருத்தி அடைதல் என்று பேசினான், வளர்ச்சி. அதே போல் இந்த மாதமும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் அருளுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் இன்னும் மேலே மேலே போக ஆண்டவர் கிருபை செய்வார், உயர்ந்திருக்கும்படி செய்வார். குறைந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, நிறைவான ஒரு அளவில்லாத ஆசீர்வாதம். வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமான, இது ஆபிரகாம் சந்ததிக்கு கொடுத்தார். இதே வார்த்தையைத்தான் தாவீதின் சந்ததிக்கும் லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்ல. இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். நாம் எல்லாம் அவருடைய சந்ததிகளாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய ஜனமாய் இருக்கிறோம், அவருடைய வம்சமாய் இருக்கிறோம். 33 அதிகாரம், எரேமியா 33 அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களே தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வம்சம், தாவீது சந்ததி, லேவியர்கள். இவர்களை வெறுத்தார்கள், இவர்களை தள்ளினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் சந்ததியையும் லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். தாவீதின் சந்ததி என்று சொல்வது தேவனுடைய மனிதன் தாவீது, பரிசுத்தவான். தாவீது ஒரு வர்ஷிப்பர். தேவனை ஆராதிக்கிற சந்ததிகளை, ரட்சிக்கப்பட்ட சந்ததிகளை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். இந்த மாதம் அவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பம் வர்த்திக்கப்படும். குறைபட்டிருக்கிற வாழ்க்கையால். அதே போல் லேவியர் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஊழியம் செய்கிற லேவியர்கள், பழைய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவர்கள் ஆலயத்திலே பணிவிடை செய்தார்கள், பரிசுத்தவான்களாய் இருந்தார்கள், ஜனங்களை ஆசீர்வதித்தார், ஜனங்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த லேவியர் ஊழியத்தை பணிவிடைக்காரர்கள் பரிசுத்தவான்களாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சந்ததியை ஆண்டவர் பெருகச் செய்வார். பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை வர்த்திக்க பண்ணுவார். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்கார குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள். பண கஷ்டங்கள் இருக்கிறது, வருமானங்களிலே கஷ்டங்கள் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசிகளும் எவ்வளோ கஷ்டங்களின் வழியைத்தான் கடந்து போகிறார்கள். சபை நடத்துகிறவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். எத்தனையோ பேருக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை வர்த்திக்க பண்ண. நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான காரியங்களை நான் செய்ய போகிறேன், பெருக பண்ண போகிறேன்.
உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று வற்றி போகவே போகாது. ஒருவேளை வெறுமையில் இருக்கலாம், வறட்சியில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு வனாந்தரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் வர்த்திக்கப்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்கப்படும். ஆபிரகாமை போல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார். கடற்கரை மணல் என்று சொல்லும் பொழுது அது பூமிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதம். உலகத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வீடு வேண்டும், வாகனங்கள் வேண்டும், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் வேண்டும் நமக்கு. அது சாட்சியாய் வைக்கிறார் ஆண்டவர். அதுபோல் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதுதான் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் என்றார். அதுதான் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். அது ஆவிக்குரிய சந்ததி. ஒரு பக்கம் பூமிக்குரிய சந்ததியை கொடுத்தார், ஆவிக்குரிய சந்ததியாகவும் நம்மளை வைத்திருக்கிறார். ரெண்டையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எங்கும் இருக்கிறார்கள். நட்சத்திரங்களாக ஜொலிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற சந்ததிகளை அவர் வர்த்திக்க பண்ணுவேன். அந்த நட்சத்திரத்தை ஆபிரகாமுக்கு காட்டி சொன்ன அது போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஊழியக்கார குடும்பங்கள் தலைக்கும்படி, கர்த்தருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி, தாவீதின் சந்ததிகள் தலைக்கும்படி, கிறிஸ்துவின் சந்ததிகள் தலைக்கும்படி இன்றைக்கு கிருபை செய்வார். நம்மளை துளிரச் செய்வார். சங்கீதம் 115 சங்கீதத்திலே 2வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவங்க சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தவான்களாக ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். நான் KGF என்ற இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றது எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறார்கள். என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்ட்டு என்கிட்ட மீட்டிங்க்கு வந்திருந்தார்கள். எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். ஜெப குழுக்கள் வைத்திருக்கிறார்கள். உபாச கூட்டங்கள் நடத்துகிறார்கள். தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்துகிறார்கள். சபைகளை நடத்துகிறார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். இன்றைக்கு உங்கள் சபையை வர்த்திக்க பண்ணுவார். ஊழியக்கார குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் விசுவாசிகளை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் குறைவில்லாமல் வாழும்படி செய்வார். எல்லாவற்றிலும் வர்த்திக்க பண்ணுவது என்பது நிறைவான ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதை நமக்கு தருவார். தாவீதின் சந்ததி என்று சொல்லும்போது ஆராதிக்கிற ஜனங்கள் குடும்பமாக நம்ம ஆராதித்தா தான் உண்மையாக ஆராதித்தா. சிலரை பார்க்கும்போது சில குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை, சில பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதில்லை. ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. இப்போ யோசுவா சொல்கிறாரு, யோசுவா 24 15 வசனத்திலே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதற்கு அர்த்தம் என்ன? நாங்களும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முழு குடும்பமும் ரட்சிப்படைவது தான் மிக சிறந்த ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, சாட்சியாக இருப்போம்னு சொல்கிறாங்க. அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கிறது. சேவிப்போம் என்ற வார்த்தை இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்வோம். தேவனை ஆராதிக்க வெறும் சர்ச்சுக்கு போயிட்டு குடும்பமாக போயிட்டு வர்றதில்லை. ஒத்துமையோடு அன்போடு ஆராதிக்கிற பிள்ளைகள். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கிறவர். இன்னொன்று சேவிப்பு என்று சொல்லும்போது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். டெல்லி ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்க்கு நான் பிரசங்கம் பண்ணும்படி போயிருந்தேன். காசியாபாத்னு ஒரு இடத்துல கூட்டம் வைத்திருந்தார்கள். முதல் நாள் கூட்டத்திற்கு நான் போயிருந்த பொழுது 3 இடத்துல எனக்கு கூட்டம் வைக்கப்பட்டிருந்தது. முதல் நாள் மீட்டிங் வந்து காசியாபாத்தில் வைத்திருந்தார்கள். என்னுடைய உறவினர் அங்கே உண்டு, ஷாலிமார் கார்டன் என்று சொல்லுவார்கள் அந்த இடம் பேர்.
என் உறவினர் வீட்டிலே தான் நான் தங்கியிருந்த பொழுது என் உறவினர் அந்த இடத்திற்கு என்னை கொண்டு சென்றார்கள். அந்த ப்ரேயர் அந்த ப்ரேயர் சென்டரில், ஜீசஸ் காஸ் ப்ரேயர் சென்டரில் 7 பேர் இருந்தார்கள். ஒருத்தர் ஃபோட்டோ பிடிக்கிறாரு, அதுக்கு போல் ஊழியக்காரங்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள், தண்ணி கொடுக்குற ஒருத்தங்க, சேர் போடுறது ஒருத்தங்க. அந்த 7 பேரும் வல்லமையாய் ஊழியம் செய்கிறார். காரணம் ஆண்டவர் 7 பேரும் ஒரே குடும்பம்தான், ஒரே குடும்பம்தான். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். நான் அவர்களை மனதார வாழ்த்தி ஜெபித்தேன். ஏன்னா அவங்க ஒரு பயங்கரமான ஒரு பிசாசின் கட்டில் அந்த குடும்பம் விடுவிக்கப்பட்டது. அதிலிருந்து இயேசுவை சேவிக்கிறவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவர் தொடும் பொழுது ஆண்டவருக்காக சேவை செய்வது ரொம்ப முக்கியம், உலகத்துக்கு அல்ல. இன்றைக்கு பிசாசை சேவிக்கிறவர்களும் நிறைய இருக்கிறாங்க, பாவத்தை சேவிக்கிறவர்கள் உண்டு. இயேசுவை நாம் சேவிக்கும் பொழுது, அவருக்கு ஊழியம் செய்யும்போது, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழும் பொழுது அவருக்கு ஆராதனை செல்வது. ஒரு பக்கம் சேவிப்பு என்பது ஆண்டவரை ஆராதிப்பது, மறுபக்கம் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, இயேசுவுக்கு ஊழியம் செய்வது, அவருடைய பரலோக ராஜ்யத்தை கட்டுவது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, இயேசுவுக்காக வாழ்வது, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது, இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வது. ஊழியம் செய்வதை விட ஒரு பாக்கியமானது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சிலருக்கெல்லாம் அந்த ஊழிய வாஞ்சை கிடையாது, விருப்பம் கிடையாது, தாகம் கிடையாது. உலகம்னு ஓடுக்கிறவர்கள் தான் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நான் பெருகப்படுவேன். ஆண்டவர் சொல்லுகிறேன், சங்கீதம் 115:14, உங்களையும் உன் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்கப்படுவேன். விசுவாச குடும்பங்களை நான் வர்த்திக்கப்படுவேன். பரிசுத்தவான் குடும்பங்களை வர்த்திக்கப்படுவேன். சபை குடும்பங்களை வர்த்திக்கப்படுவேன். ஜபக்குழுக்களின் குடும்பங்களை நான் வர்த்திக்கப்படுவேன். ஊழிய ஐக்கியங்க எந்தெந்த ஐக்கிய குடும்பங்கள் இருக்கிறதோ அவங்களை எல்லாவற்றையும் நான் வர்த்திக்கப்படுவேன். நீங்கள் குறுக மாட்டீங்க. உங்களை வர்த்திப்பது என்பது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். வேதத்திலே என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் லேவியின் குடும்பத்தார் இருந்த ஆரோன் கோல் துளிர்ந்து பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. இது ஒரு அற்புதமான காரியம். ஆரோனுடைய ஒரு கோல் மோசேவின் ஆசரிப்பு கூடாரத்திலே, கர்த்தருடைய கூடாரத்திலே, சாட்சியின் கூடாரம் என்று அதற்கு பெயர். அந்த சாட்சியின் கூடாரத்திலே அது இருந்தது. ஒரு இரவு தான் அந்த ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசுகிறார்கள், அவருமே பொறாமை கொள்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 5வது வசனத்தில், என்னாகமம் 17:5, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிரும் என்றார். அப்பொழுது எல்லாரையும் பேர் எழுத சொல்கிறாரு. எல்லாருக்கும் பேர் எழுதுகிறாங்க, ஆனால் அவங்களுடைய பேரெல்லாம் எழுதியிருந்தாலும் திருப்பி கொடுத்துறாரு ஆண்டவர் அந்த கோலெல்லாம். ஆனால் ஆரோனுடைய கோலை விசேஷமாக்கினான். கோல் துளிர்ந்தது, அற்புத கோலாக மாற்றினார். இது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, இது ஒரு செழிப்பை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு அற்புதத்தை குறிக்கிறது. தேவனுடைய அற்புதத்தை, உயிர்த்தெழுந்த தேவ வல்லமையை குறிக்கிறது, எழுப்புதலை குறிக்கிறது. இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்க வேண்டும். கனி இருக்கணும், வரங்கள் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். எல்லாரும் ஊழியம் செய்யலாம், எல்லா கோலும் துளிர்றது கிடையாது. எல்லாரும் வீடு கட்டுறாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளோ பேர் ஊழியம் செய்கிறாங்க, எவ்வளோ பேர் ஜெப குழுக்கள் நடத்துகிறாங்க, எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. தேவனுடைய கிரியைகள் நம் வாழ்க்கையில் இருக்கணும். அந்த கோல் எதற்கு அடையாளம்? ஒரு இரவு முழுசும் அங்கே இருந்துச்சு சாட்சியின் கூடாரத்தில். ஆனால் ஆண்டவர் அந்த சாட்சியின் கூடாரத்தில் அவர் தேவாதி தேவன் என்பதை அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோலை துளிரப்படுகிறார்.
அற்புதமாக மாற்றுகிறார், எழுப்புதலாக மாற்றுகிறார். உயிர் பிக்கிற வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரோனுடைய கோலாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆரோன் ஸ்பெஷலானவன், ஒரு அழைப்பு பெற்றவர். லேவி குடும்பத்தாராகிய ஆரோனுக்கு இந்த கிருபை தந்தார். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசத்தை காட்டுவார், அற்புதத்தை காட்டுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவார். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு நான் வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட அற்புதங்கள், ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நமக்குள்ளே இருக்க ஆண்டவர் அதை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் துளிர பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தை துளிர பண்ண போகிறார். உங்கள் பிள்ளைகளை துளிர பண்ண போகிறார். ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்வார். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுதலுக்கு பாத்திரவானாக இருக்கணும், பாத்திரமாகவும் இருக்கணும். அவர்களைப் போல முறுமுறுக்கக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. இன்றைக்கி மற்றவங்களுக்கு கல்யாணம் ஆனால் பொறாமை, மற்றவங்க நல்ல வேலையில் இருந்தால் பொறாமை இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தாவீதின் சந்ததி லேவியரை வர்த்திக்கப்பன அந்த காலத்தில் அவர்களை புறம்பை தள்ளியிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார், உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய எல்லையில் பெரிதான ஒரு வர்த்திப்பை கொடுக்க விரும்புகிறார். வருமானங்களை வர்த்திக்க செய்வார், கிருபைகளை வர்த்திக்க செய்வார், வரங்களை வர்த்திக்க செய்து வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? லூக்காய் 17:5 ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும். அப்படியாக விசுவாசம் நம்பிக்கை பெருகினாத்தான் நம்ம வர்த்திக்கப்பட முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு விசுவாசம் கிடையாது, ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, வசனத்தை அறிக்கை பண்ணுறது கிடையாது, வசனத்தை கேட்பது கிடையாது, வசனத்தில் வாழ்வது கிடையாது, கீழ்ப்படிவது கிடையாது. இந்த விசுவாசத்தில் நீங்கள் வளரும் பொழுது எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், சர்ச்சு குடும்பமாக இருக்கலாம், சபை குடும்பமாக இருக்கலாம், ஊழியம் செய்கிற குடும்பமாக இருக்கலாம், பரிசுத்தவான் குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய ஜெபம் எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த மார்ச் மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் படி உங்களை பலுகி பெருக தேவன் கிருபை செய்வார். வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நம்புங்க, விசுவாசிக்க, அதை பிடித்து கொண்டு செபியுங்கள். கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய காயங்களை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசிப்பீங்க என்று சொல்லுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, உடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். மார்ச் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறீரப்பா. மக்கள் நன்றி சொல்கிற. வியாபாரங்கள் வர்த்திக்கப்படட்டும், சபைகள் வர்த்திக்கப்படட்டும், எல்லா ஊழியக்கார குடும்பங்களும் வர்த்திக்கப்படட்டும். ஆண்டவரே, பாஸ்டருடைய பிள்ளைகள், பாஸ்டருடைய பேர பிள்ளைகள் மற்றும் ஒவ்வொரு சபைக்கு போகிற ஒவ்வொரு விசுவாசிகளும், அதுபோல் இயேசுவை நம்புகிறவர்கள், ஒருவேளை அவங்கெல்லாம் சபைக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களும் உடைய வசனத்தை கேட்குறாங்க, நம்புகிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மேலேயும் உடைய கிருபையை வையும் அப்பா, வையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரந்துர பௌக்கர அதல பூஷபர வரவா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. சபைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குடும்பத்தில் நன்மையை கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். உன் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இந்த நாட்களில் சில விதமான இடரல்கள் போராடுகிறது. சில பின்னாக இருந்து சத்துரு வேலை செய்து கொண்டு இருக்கிறான். எல்லா குறியோடையும் எரிக்கிற ரந்துரா பாக்கர திமாஷராபா. கட்டுகள் எல்லாம் அருந்து போகட்டும், கட்டுகள் அருந்து போகட்டும். பொல்லாத ஆவிகள் எல்லாம் அருந்து போகும்படி செபிக்கிறேன். அசுத்த ஆவிகள் விலகும்படி செபிக்கிறேன். அந்தகார வல்லமைகள் விலகும்படி செபிக்கிறேன். எல்லா பொல்லாத ஆவிகள் விலகும்படி செபிக்கிறேன்.
அசுத்த ஆவிகளின் குறையோள் நிர்மலமாகும்படி செபிக்கிற இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக, தரித்திரங்கள் நீங்குவதாக, அல்லேலூயா, வருமான தடைகள் நீங்கி போவதாக, கஷ்டங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கட்டும் அப்பா. எல்லா மந்திரங்கள் அழியட்டும், செய்வினைகள் அழியட்டும், வெள்ளி சூனியத்தின் கட்டுகள் அழியட்டும், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும்படி செபிக்கிற, தடைகள் உடைவதாக, திருமண தடைகள் உடைவதாக. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே திருமண வாழ்க்கை உடைந்த குடும்பங்கள் உண்டப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களையும் அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் வாழ்க்கையை கட்டும் அப்பா, கட்டும் ஆண்டவரே, கட்டுவீராக. வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி செய்வீராக. எல்லா இருளின் அதிகாரங்கள் விலகுவதாக. பயங்கரமான வியாதிகள் இந்த 2 மாசமும் அவிழ்த்துவிடப்பட்டிருக்கிறது. தாக்குதல் அதிகம், மந்திரங்கள் தாக்குகிறது போல வியாதிகள், பயங்கரமான வியாதிகள் தாக்குகிறது. ஒவ்வொரு குடும்பங்களும் பயங்கர வியாதிகள், டிப்ரெஷன்கள், நெஞ்சு வலிகள், ஹார்ட் ப்ராப்ளங்கள், கிட்னி ப்ராப்ளங்கள் எல்லாம் சுகமடைபடி செபிக்கிறேன். இயேசுவின் கரம் தொடுவதாக. சிலரால் நடக்க முடிவதில்லை. கால்களிலே பலவீனங்கள், கைகளிலே பலவீனங்கள், இரத்த ஓட்டங்கள் கம்மியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் குணமளிக்கும்படி செபிக்கிறோம். நுரையீரல்கள் குணமடையட்டும், சர்க்கரை வியாதிகள் குணமடையட்டும், பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கும்படி செபிக்கிறார். எல்லா அசுத்தாவிகள் ஓடும்படி செபிக்கிறார். பாவ கெட்ட பழக்கங்கள் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் விடுதலையாக்கும்படி செபிக்கிறார். அந்தகார சக்திகள் எல்லாம் நிர்மலமாகட்டும் ஐயா. மந்திர சக்திகள் எல்லாம் உடையட்டும். ஹல்லேலூயா, மந்திர தகடுகளெல்லாம் உடையட்டும், எரிஞ்சு போகட்டும். என்னென்ன ஆயுதங்கள் செய்கிறார்களோ அதெல்லாம் நிர்மலமாக்கும்படி செபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து இருக்கிற மந்திரங்கள், தொடர்ந்து இருக்கிற பிசாசின் சக்திகள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏவுதலின் ஆவிகள், செய்வினைகள், மந்திர சக்திகள் எல்லாம் விலகி போ. இயேசுவின் நாமத்தில் விலகுபடி செபிக்கிறேன். பாக்கியங்கள், குழந்தை பாக்கியங்கள் உருவாகட்டும் அப்பா. என்னென்ன காரியம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கொடுப்பீராக, சொந்த இடத்தை கொடுப்பீராக, சபையில்லாத போதகர்களுக்கு சபையை கட்டி கொடுப்பீராக. ஆண்டவரே, ஊழிய வழிகள் நிறைய ஊழியக்காரர்களுக்கு வழி திறக்காமல் ஆண்டவரே வீட்டிலேயே அடங்கி கிடக்கிறாங்க. இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் வழிகளை திறவும் அப்பா, தேசங்களை திறவும் அப்பா. ஆண்டவர் தேசங்களிலிருந்து அழைப்புகள் வருவதாக. ஆவியானவர் இந்த மாதத்தை ஒவ்வொருவருக்கும் நடத்தி தாரு. சமாதானம் இறங்குவதாக, மனதிலே சமாதானம் உண்டாவதாக. நிறைய பேருக்கு தூக்கம் கிடையாது, டிப்ரெஷனில் கஷ்டப்படுறாங்க, டிஸ்கரேஜ்மெண்ட் உடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்வையும் சொறைபடுத்தும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ மாற்றும்படி செபிக்கிறேன். பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். முக்கியமாக ஆண்டவரே, காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மற்றும் வேலைக்கு போகிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள். வயதானவர்களையும் காப்பீராக. உடைய சிலுவை நிழல் அவர்களை மூடுவதாக. ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் இருள் வல்லமைகள், மரண ஆவிகள் போராடுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஜீவனை அளிக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவர். ஜீவனை கொடுக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டைகள், சச்சரவுகள், யுத்தங்கள், கோர்ட்டு கேஸுகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் அப்பா. இந்த மாதத்தில் எல்லாருக்கும் ஒரு விடுதலை தரும்படி செபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், ஒருவேளை இந்த என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் நான் வதைக்கூடிய விளக்கங்களை சொல்லுகிறேன். சப்ஸ்கிரைப் என்பது டொனேஷன் அல்ல. சப்ஸ்கிரைப் என்பது யூடியூப்பில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ். இது நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் அழுத்தினீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் இதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா
என்னுடைய எல்லா மெசேஜையும் நீங்கள் கேட்கலாம். எங்கள் ஊழியத்தை பற்றிய காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மற்றும் ஒன்று, உங்களுடைய சபைகளிலே நீங்கள் பார்க்கிறவர்கள் போதகர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் சபைகளிலே என்னுடைய ஊழியத்தை குறித்த தரிசனம் உங்களுக்கு இருக்கும் என்றால், என்னை வைத்து கூட்டம் நடத்த விரும்பினால் என்னுடைய டெலிஃபோனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முகாம்கள், அக்னி முகாம், வல்லமை முகாம் மற்றும் நிறைய காரியங்கள், லீடர்ஷிப்பு நிறைய பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்தியா முழுவதும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் அப்படி விரும்பினால் நான் ஜெபம் பண்ணி அதற்குரிய காரியங்களை செய்ய இருக்கிறேன். நீங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்ப விரும்பினாலும் இதில் அனுப்பலாம். வாட்ஸ்அப்லேயும் என் நம்பர் இதில் இருக்கிறது. அதையும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப குறிப்பு வேண்டுமென்றால் ஜெபித்து கொள்ளலாம். மற்றபடி என்னோடய ஃபோனில் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எனக்கு நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜோ இல்லை இதில் அனுப்பினால் நான் உங்களுக்கு நான் நேரம் இருக்கிற நேரங்களில், ஏனென்றால் ஊழியத்தில் பல பகுதிகளுக்கு நான் செல்வது உண்டு, அப்பொழுது நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புவேன். என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி நீங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பலாம். எங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பல வகையான விசாலமான ஒரு ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியம். அந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுங்க, உண்மையாக இருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.